விளம்பரம் போடுவான். இதெல்லாம் இன்றைக்கு மட்டும்தான். இன்றைக்கு போனால் என்றைக்கும் கிடைக்காது. 10 ரூபாய் பொருளை 2 ரூபாய்க்கு தருகிறேன், உடனே வாங்கள், உடனே தினம் இதை போட்டுக்கொண்டே இருப்பான். தினம் அவனுக்கு மொத்தமே 2. அது மாதிரி நான் ஆட்சியில் பங்கு தருகிறேன், வாருங்கள். அப்படியானால் எல்லாரும் நம்மிடம் வந்து வாருங்கள் என்று அவர் கருதினார். ஆனால் நான் சொல்லுகிறேன், 3% ஓட்டு வைத்திருக்கிற திருமாவளவன், 1% ஓட்டு வைத்திருக்கிற சிபிஎம், சிபிஐ எல்லாரும் உங்கள்கிட்ட வந்தாலும் உன்னுடைய 10-12% ஓட்டோடு சேர்ந்து அவர்கள் ஒன்றும் ஆகாது. காங்கிரஸ் வரும் என்று கருதினாய். காங்கிரஸுக்கு 5% வாக்குகள் தான் இருக்கின்றன. போனால் 7% வரும், அவ்வளவுதானே தவிர அவர்களுக்கு தனி வாக்கு வங்கி கிடையாது. பரவலாக, அதுவும் குறிப்பாக கொஞ்சம் தெற்கே அதிகமாக இருப்பார்களே தவிர மற்ற இடங்களிலெல்லாம், வடபகுதிகளிலெல்லாம் அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை. இவர்கள் ஆட்சியை விட்டு வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன? 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது. கட்சியை அவர்கள் வளர்க்க மாட்டார்கள். காங்கிரஸில் சும்மா பானா சிதம்பரம், திருநாவுக்கரசு, அவர் பேர் என்ன, தங்கப்பா, ஏதோ இவர்களெல்லாம் இவர் இப்போ தலைவராக இருக்கிறாரு ஒருவர், அவர் பேர் என்ன, செல்வ பெருந்தகை எல்லாம் வந்து திமுகவுக்கு காலக்கழிவு குடிக்கிறது தான் வழக்கமே தவிர இவர்கள் எம்பி ஆக வேண்டும், எம்எல்ஏ ஆக வேண்டும். எப்படி ஆவார்கள்? எப்படி வாயை பெரிதாக வைத்துக் கொண்டு பேசுகிற திருமாவளவன் தனியாக விட்டால் 3% வாக்கோடு மண்ணை கவ்வாரோ, அதுபோல இவர்கள் 5% வாக்கோடு மண்ணை கவ்வார்கள்.